ஹாய் கைஸ், வெல்கம் டு மேர்னி vlogs. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்? நல்ல ஸ்நாக்ஸ் ரெசிபி தான், ஈவினிங் ஸ்நாக்ஸு. இது சுண்டல். ஸோ நம்ம ரொம்ப ஹோல் டேஸில் அம்மா பாட்டிலாம் செஞ்சு கொடுத்த சுண்டல். ஸோ ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாமே சேர்த்து நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். சுண்டல் வேக வச்சு எடுத்துகிட்டு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து சோம்பு போட்டுக்கினேன். உங்களுக்கு சோம்பு வேணாம், ஆப்ஷனல்னால் வேண்டாம். ஸோ நான் அரைச்ச பேஸ்ட்டை நல்லா வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து எல்லாம் ஒன்றா சேர்த்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து இந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா கொதி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேவையான மிளகாய்த்தூள், ரெட் சில்லி மிளகாய்த்தூள் போட்டுக்கிட்டோங்க. கரம் மசாலா போட்டு ஆட் பண்ணி நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரணும். உங்களுக்கு தண்ணி இந்த ஸ்டேஜில் ஊற்ற வேண்டாம். நம்ம வந்து வேக வச்ச சுண்டல், இந்த ஸ்டேஜில் வேக வச்ச சுண்டல் தண்ணியோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. எதனாலனா உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும்னா, நான் கிரேவியாக செய்கிறேன். ஸோ உங்களுக்கு லிக்விடாக வேணும்னா லிக்விடாக செஞ்சுக்கலாம். நான் கிரேவியாக செஞ்சு நான் தண்ணி தேவையான அளவு நான் செஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த ரெசிபி சிம்பிளான ரெசிபி, குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸில் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஒரு ஆனியன் அண்டு ஒரு வடை வச்சு நீங்கள் சாப்பிடும்போது நம்மளோட இந்த ஒரு டிஷ்ஷோட ஃபினிஷே சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.